கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம ப்ராசஸ் பண்றப்ப, கொஸ்டின்லேருந்து போகணுமா? இல்ல ஆன்சர்லேருந்து போகணுமா? அப்படின்ற ஃபுல் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுத்தாங்க. நம்ம கிளாஸ் லெக்சர்ஸ மட்டுமே நம்ம கீனா அப்சர்வ் பண்ணோம்னா போதும். மியர்லி அப்சர்வேஷன் நல்ல கீன் அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா போதும். அந்த 3 மணி நேரத்த நம்ம கரெக்ட்டா பேப்பர் 1க்கு இவ்வளோ நேரம், பேப்பர் 2க்கு இவ்வளோ நேரம், ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ தூரம் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறோமோ, அதுதான் நமக்கு ரிசல்ட் குடுக்கும். Hello everyone, I am Ramya. I cracked UGC NET 2024 in this January 2025. I am very glad to share my success story here. First of all, ப்ரொஃபஸர் அகாடமி அப்படிங்கிறத நான் இது மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் அவங்க சக்ஸஸ் ஸ்டோரியை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுலேருந்து தான் தெரியும் எனக்கு இது மாதிரி ஒரு அகாடமி இருக்குது, இவ்வளோ தூரம் நெட்டுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு அப்போ தான் தெரியும். இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நான் ஒரு வாட்டி நெட் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதினேன். ஜஸ்ட் 3 டே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எப்படி இருக்கும் நெட்டுங்கிறது எப்படி இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே தெரியாமல் ஜஸ்ட் பிளாங்காக போய் ஒரு 3 டே ப்ரிப்பரேஷன் மட்டும் வச்சுட்டு நான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். பட் ஒரு நான் ரொம்ப பேட்ன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணியிருந்தா நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருப்பேன். அது மாதிரி தான் மார்க்ஸ் வந்துச்சு. பட் ஆனா அது 20 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் ஆகுங்கிறதுனால எனக்கு 140 எடுத்திருந்தேன். 160க்கு அப்ப குடுத்துருந்தாங்க யுஜிசி நெட் சர்டிஃபிகேட்டு. எனக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் தானே நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு கைடன்ஸ் கரெக்ட்டா இருந்தா நம்ம கரெக்ட்டா அத கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அகாடமி ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது மாரி நான் யூடியூப்ல பார்க்கும்போது தான் ப்ரொஃபசர் அகாடமி பத்தி இது மாரி ஒருத்தவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதுல தான் ப்ரொஃபசர் அகாடமில ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னோட சிச்சுவேஷன் சொல்லிக்கிறேன். நான் வந்து யுஜி வந்து ரெகுலர்ல பண்ணேன். பட் பிஜி என்னால ரெகுலர் பண்ண முடியல. ஏன்னா நான் 2012லயே டெட் குவாலிஃபை பண்ணி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சிச்சுவேஷன் ஓரளவு உங்களுக்கு புரியும். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ன்றதுனால எனக்கு டைம்ங்கிறதே சுத்தமா கிடைக்கல. ப அது மட்டும் இல்லாம எனக்கு ஐ எம் மதர் ஆஃப் 2 கிட். எனக்கு ஒரு 2 கிட்ஸ் இருக்காங்க. அவங்க இப்போ பெரியவன் 4த் படிக்கிறான். சின்னவன் 1 ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன படிக்க வைக்கணும், அவன ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஃபுல்லா எனக்கு டைம்ங்கிறதே சரியா இருந்துச்சு. 24 ஹவர்ஸ் பத்தல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அஸ் அ மதர் ஆஃப் 2 கிட் செம்ம கரெக்ட்டா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை நம்ம யுஜிசி நெட் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் இது மாரி டெட் குவாலிஃபை பண்ணி நான் டீச்சரா ஒர்க் பண்ண போறேன்னு எங்க காலேஜ் மேம்ட்ட போய் சொல்றப்ப அவங்க சொன்னாங்க, "இதோட நீ நிறுத்திறாத. உனக்கு இன்னும் உன்னோட டேலண்ட்ட வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீ இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா, நீ மேற்கொண்டு படி" அப்படின்னாங்க. அவங்களோட பிளெஸிங்ஸோட தான் நான் வந்து சரி எப்படியா இருந்தாலும் நம்ம நெட் கிளியர் பண்ணி பிஹெச்டி வரைக்கும் போயிரணும் அப்படிங்கிறது என்னோட எய்மா இருந்துச்சு. இடையில கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. 2 பிள்ளைங்க பொறந்து நம்ம படிக்கிறது கொஞ்சம் டச் விட்டு போயிருந்துச்சு. இருந்தாலும் இப்ப நான் நெட் கிளியர் பண்ணோம்னா நம்ம பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் நெட் எழுதினேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னால அந்த மாரி ஒரு 20 மார்க்ஸ்ல போயிடுச்சு. இந்த வாட்டி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரொஃபசர் அகாடமில சேர்ந்தேன். எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட் குடுத்தாங்க. நான் இப்ப கிராக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது ப்ரொஃபசர் அகாடமில மட்டும் தான். எல்லாமே பேப்பர் 1க்கும் ஃபுல் கைடன்ஸ் குடுத்து, எப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின அப்ரோச் பண்ணணும். இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர நம்ம ப்ராசஸ் பண்றப்ப, கொஸ்டின்லேருந்து போகணுமா? இல்ல ஆன்சர்லேருந்து போகணுமா? அப்படின்ற ஃபுல் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுத்தாங்க. பேப்பர் 1ம் சூப்பரா சொல்லிக் குடுத்தாங்க. பேப்பர் 2 எக்ஸ்ட்ராடினரி. அதுவும் எங்களுக்கு இங்கிலீஷ்க்கு டாக்டர் வாசு சார் ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணி, கரெக்ட்டா எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்த விதமே ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட பிடிஎஃப் வந்த விதமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த சக்சஸ் ஸ்டோரிய ஒரு சான்ஸா எடுத்துட்டு நான் டாக்டர் வாசு சாருக்கு ஹார்ட்டி தேங்க்ஸ் சார். நீங்க இல்லைன்னா என்னால கிராக் பண்ணியிருக்கவே முடியாது. நீங்க எவ்வளவோ தேடி கண்டுபிடிச்சு என்ட்ட கொண்டாந்து குடுத்தீங்க. அத படிக்கிறது மட்டும் தான் என் வேலையா இருந்துச்சு. இல்லைன்னா அத தேடுறதே ஒரு பெரிய ஒரு வேலையா இருந்திருக்கும். அதுக்கு வாசு சாருக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன மாரி இருக்கிறவங்க, வொர்க்கிங் வுமனா இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன் நான். யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நிச்சயம் நம்ம வந்து நெட்ட கிராக் பண்ணிறலாம். ஸோ தேங்க்ஸ் டூ ப்ரொஃபசர் அகாடமி. ப்ரிப்பேர் பண்ணும்போது டிப்ஸ் அப்டின்னா, நமக்கு இந்த ப்ரொஃபசர் அகாடமில குடுக்குற ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்டின்னா, ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம எந்த நேரம் வேணாலும் நம்மளோட ரெக்கார்டிங்ஸ நம்ம எடுத்து படிக்கலாம். நம்மளுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து ஆல்வேஸ் இன் அவர் லேப். எப்ப வேணுமோ, எந்த டாபிக்ல வேணுமோ அந்த ரெக்கார்டிங் எத்தன வாட்டி வேணாலும் கேட்கலாம். நான் யூசுவலா பார்த்தோம்னா, நான் வந்து டெஸ்ட் எடுத்தேன் அப்டிங்கிறதெல்லாம் விடாம, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டிங்ஸ் கவனிச்சது தான் நானு. வாசு சாரோட ஃபுல் வீடியோவையும் நான் ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு 5 டைம்ஸாவது பார்த்திருப்பேன். ஒவ்வொரு வாட்டி கவனிக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள நம்ம விட்டுருப்போம். ஒரு வாட்டி கவனிச்சத இன்னொரு வாட்டி கவனிக்காம விட்டுருப்போம். புதுசு புதுசா நம்ம ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதுமே நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் மட்டுமே நம்ம கிளாஸ் லெக்சர்ஸ மட்டுமே நம்ம கீனா அப்சர்வ் பண்ணோம்னா போதும். மியர்லி அப்சர்வேஷன் நல்ல கீன் அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா போதும். எஸ்பெஷலி இங்கிலீஷ்ல சொல்றப்ப பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒரு பக்கத்துல ஒரு பிக்சர் குடுத்திருந்தா கூட அது சம்மந்தமா ஏதாச்சும் ஒண்ணு சார் சொல்லுவாங்க.
அதெல்லாமே நோட் பண்ணிட்டோம்னாமே அதெல்லாமே நமக்கு வரும் எக்ஸாம்ல. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம எக்ஸாம் ஹால்ல நம்ம காதுல வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது சம்மந்தமா நம்ம படிச்ச விஷயங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே ஈஸியா ஞாபகத்துக்கு வரும். நம்மளா படிக்கிறத விட நம்ம கிளாஸ் கவனிச்சோம் அப்படின்னோம்னா, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு காதுக்கு வருது. 2வது இந்த டெஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா ஃப்ரேம் பண்ணி குடுக்குறாங்க. வந்துகிட்டே இருக்கும். நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியாது. அளவுக்கு அதிகமா நமக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மள இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளோட நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட நாலேட்ஜ் லெவல் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வந்து இப்போ 1 இயர்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது. எல்லா இதுலயுமே பேப்பர் 1ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்லுமே நம்மளுக்கு வந்து நெறைய நாலேட்ஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அ ரெக்கார்டிங்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். அதே மாரி உங்களோட மெட்டீரியல்ஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அந்த பேப்பரா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய அந்த டாபிக் அவங்க கொண்டு வர விதம் எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க பிபிடி ஷேர் பண்றாங்க. அத நான் அப்படியே பிரிண்டர்ல குடுத்து நானே லேப்டாப் பிரிண்டர் வச்சிருக்கேன். நானாவே பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2வது நம்ம ஒரு பேப்பர்லயே நம்ம 25 பேஜஸ் வரைக்குமே பிரிண்ட் பண்ண முடியுது. இங்கிலீஷ்ன்றப்ப அவங்க நீட்டாவே உங்களுக்கு குடுத்துர்றாங்க. எல்லாமே பிரிண்டடாவே லெட்டர்ஸ்லாம், ஃபாண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கிறதுனால நம்ம 25 பேஜஸ், 16 பேஜஸ் ஒரு ஷீட்லயே என்னால எடுக்க முடிஞ்சது. நான் எல்லாமே இப்பயுமே வச்சிருக்கேன். அத அப்படியே நம்ம ஒரு பண்டிலா அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, அத படிச்சு அதுல எக்ஸ்ட்ராவா சார் கிளாஸ்ல என்ன சொன்னாங்களோ, அத அப்படி சைட்ல நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே, அதுவே எனக்கு பெரிய ஒரு இதுவா தான் இருக்கு. இவங்க குடுக்குற பிடிஎஃபே பெரிய ஒரு இதுவா தான் இருக்கு. அத நம்ம எழுத முடிஞ்சவங்க எழுதலாம். இப்ப ஒர்க்கிங்ல இருக்காங்க, இந்த மாரி ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு எழுதுறது கஷ்டம். இல்ல அன்மேரிடா இருக்கிறவங்க கையால எழுதுறது இன்னுமே பெட்டரா தான் இருக்கும். நான் பாதி தான் கையால எழுதுனேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்து அதுல நோட் பண்ணிக்கிட்டேன். அவங்க சொல்ற எக்ஸ்ட்ரா விஷயங்கள், இல்ல நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சேன்னா, அத அந்த பேப்பர்லயே நோட் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 3 மணி நேரத்த நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம ரிசல்ட்டே இருக்கு. அந்த 3 மணி நேரத்த நம்ம கரெக்ட்டா பேப்பர் 1க்கு இவ்வளோ நேரம், பேப்பர் 2க்கு இவ்வளோ நேரம், ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ தூரம் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறோமோ, அதுதான் நமக்கு ரிசல்ட் குடுக்கும். அது மாரி இவங்க குடுத்த மார்க் டெஸ்ட்டு, அ இவங்க குடுத்த அந்த கிராஷ் கோர்ஸ்ன்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல எப்படி ரிவைஸ் பண்றதுக்கு கிராஷ் கோர்ஸ் குடுத்திருந்தாங்க பேப்பர் 1க்கு. எல்லா டாபிக்லயுமே மெயின் டாபிக்க நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுவோமோ, அதே மாரி அவங்களே கிராஸ் கோர்ஸ் குடுத்திருந்தாங்க. அது எல்லா டாபிக்கும் டச் பண்ணி நல்லா இருந்துச்சு. அத ஒரு வாட்டி அந்த ரெக்கார்டிங்ஸ கேட்டாலே போதும் நம்மளுக்கு அழகா நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோங்கிறதுனால எல்லாமே அந்த கிராஸ் கோர்ஸ் கவனிச்சப்பயே நமக்கு எல்லாமே ரீகால் ஆன மாரி ஆயிடுச்சு. 2வது இந்த டெஸ்ட் எடுக்கிறது, மார்க் டெஸ்ட் வைக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த கொஸ்டின வந்து எவ்வளோ வேகமா நம்மளால தள்ள முடியுது. நம்ம சீக்கிரமா அந்த 3 மணி நேரத்துல எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம வேகமா அட்டெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரையலா இருந்துச்சு. அ அ கொஸ்டின்ஸ் எவ்வளோ எவ்வளோ அட்டெண்ட் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஸ்பீடு வரும். ஸ்பீடு தான் சார் நமக்கு நெறைய பேருக்கு டைம் கிடைக்காம போகும். நமக்கு அந்த 3 மணி நேரத்துல என்னால எல்லா கொஸ்டினும் படிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அப்படி எல்லா கொஸ்டினையும் படிச்சு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னோம்னா, நம்ம எவ்வளோ ஸ்பீடா அந்த கொஸ்டின அப்ரோச் பண்றோம், எவ்வளோ ஸ்பீடா ஆன்சர் கொண்டு வரோம், நம்மளோட ப்ராசஸிங் ஸ்பீடு எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறதுல தான் நமக்கு ரிசல்ட் இருக்கு. ஸோ நம்ம இவங்க நெறைய டெஸ்ட் குடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்மளால ஃபுல்லா எல்லா டெஸ்ட்டையும் அட்டெண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு வாரி வாரி வழங்குறாங்க. அதுல நம்ம ஒரு பாதி இனத்த எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னாலே மோர் தென் எனஃப். அதுவே நமக்கு கொண்டு வந்து குடுத்துரும். அ நல்லா எவ்ளோ தூரம் 100% நமக்கு எஃபெக்ட் போட்டு இதுக்காக ஒரு டீம் இருந்து நமக்கு நம்மள பூஸ்ட் அப் பண்றாங்க. நம்மள சீக்கிரம் போங்க, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மள தள்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிறது தான் புரொஃபசர் அகாடமில ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸே. நம்மளா படிச்சோம்னா நம்ம படிச்சப்ப தான், நம்ம படிக்கிற ஸ்பீடு தான். நம்மள யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க. இங்க 2வது ஹெல்த்த பாத்துங்க. இந்தந்த டயத்துல படிங்க. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லேக் ஆனா கூட நம்மள இல்ல, இல்ல இன்னும் நல்லா படிக்கணும். நெறைய பேர் படிக்கிறாங்க. நம்மள மாரி நெறைய பேர் இருக்காங்க. நம்ம மட்டும் பிரிப்பேர் பண்ணல. அது மாரி நம்மள பூஸ்ட் அப் பண்றதுக்கு நெறைய இங்க ஆளுங்க இருக்காங்க. 2வது எங்க கோஆர்டினேட்டரும் செமையா சொல்லிக் குடுத்தாங்க. கரெக்ட்டா ஒரு இந்த பாயிண்டர் இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் பாயிண்டர்ஸ் அப்படின்ற ஒரு புக். அது எப்படி படிக்கணும்? எந்த டயத்துல எந்த பேஜஸ படிக்கணும்? இப்ப நமக்கு வந்து அது கிளாஸ் போறப்பயே எந்த பேஜஸ்லாம் நம்ம படிச்சுட்டு கிளாஸ்க்கு போனோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதெல்லாமே கோஆர்டினேட்டர் மேம் சொன்னாங்க. அதெல்லாம் சார் கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு ஏற்கனவே அத பத்தி படிச்சிருந்தோம்னா, அத பத்தி அந்த கிளாஸ் இன்னும் நல்லா புரியுது. ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா யூஸ் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா இத விட ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சார் எனக்கு எக்ஸாம் எழுதும்போதே எனக்கு கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். நான் கண்டிப்பா இந்த வாட்டி கிராக் பண்ணிருவேன் அப்படிங்கிற நெனப்பு வந்துருச்சு. நான் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கும்போதே கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடுவோம். இந்த வாட்டி கண்டிப்பா நான் கிராக் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ஒன்ஸ் வந்து பிரிப்பரேஷனே இல்லாம போனப்பயே நம்மளால இவ்வளோ மார்க் வந்துச்சு. இந்த வாட்டி இவ்ளோ கைடன்ஸோட, இவ்ளோ ஒரு சப்போர்ட்டோட நம்ம எழுதியிருக்கோம். கண்டிப்பா நம்ம இந்த வாட்டி கிராக் பண்ணிருவோம்ன்றது எனக்கு எக்ஸாம் ஹால்லயே தோணிடுச்சு. ஏன்னா இவ்ளோ சப்போர்ட்டோட நம்ம போறப்ப கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம கிராக் பண்ணிருவோம். திருப்பி நம்ம வந்து நெட்டுக்கு அப்ளை பண்ணி நம்ம நெட்டோட எக்ஸாம் சென்டருக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறது நெட் எக்ஸாம் சென்டர்லயே எனக்கு முடிவு வந்துச்சு. அதனால ரிசல்ட் எப்போ வரும், எப்போ வரும்னு நான் வெயிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாரி ரிசல்ட் நான் ஓப்பன் பண்றப்பயுமே நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிருவேன் அப்படின்னு நான் அப்ளை பண்ணியிருந்தது பிஹெச்டிக்கும் அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கும் தான்.
ஏன்னா ஏஜ் பார் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணல. அதனால நான் அப்ளை பண்ணியிருந்த 2மே எனக்கு கிடைச்சது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவால்ல நம்ம நெட்டே எழுத வேண்டியதில்ல. நமக்கு நெட்டுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் கிடைச்சுட்டு, நம்ம ஆசைப்பட்ட மாரி பிஹெச்டி அட்மிஷனும் கிடைச்சுச்சு அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இது நான் 100% நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் அப்படின்னா, எனக்கு அவ்வளோ தூரம் பூஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க ப்ரொஃபசர் அகாடமில. அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த 150 கொஸ்டின்ஸையும் நான் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, ஓகே நம்மளால இந்த வாட்டி கண்டிப்பா அந்த நெட்ட கிளியர் பண்ணிற முடியும். நம்ம அப்ளை பண்ண 2மே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்து அந்த எக்ஸாம் ஹால்லயே வந்துச்சு. அதனால நான் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கும்போது நான் நல்லா கான்ஃபிடென்ட்டாவே பார்த்தேன். கண்டிப்பா இது வந்துரும், வந்துரும் குவாலிஃபைடு என் பேருக்கு வேற குவாலிஃபைடுன்னு வந்துரும் அப்படின்றதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அதனால எனக்கு நான் நெனச்ச மாரியே வந்துச்சு. ப்ரொஃபசர் அகாடமி தான் எனக்கு இவ்ளோ தூரம் நான் என்னோட கோல ரீச் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது, ஃபுல் சப்போர்ட் குடுத்தது, விஷ் பண்ணது, எல்லாமே ப்ரொஃபசர் அகாடமி தான். கரெக்ட்டா ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு என்ன தேவை? இந்த டயத்துல நமக்கு என்ன சொல்லணும்? எக்ஸாம்க்கு மொத நாள் என்ன சொல்லணும்? வாஸ் சார் அழகா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரிலாக்ஸா இருங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இது மாரி ஒரு கைடன்ஸ் தான் நமக்கு தேவை. தேவையில்லாம நம்மள பரபரப்பாக்கி, ஈஸியான விஷயத்த டிஃபிகல்ட் ஆக்காம, கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி நம்மளோட ஹெல்த் மேலயும் அக்கறையா சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கரெக்ட்டா கைட் பண்ணாங்க. எந்த ஒரு ஒரு பதட்டமே இல்லாம நம்ம அழகா போய் படிச்சு எழுதிட்டு வந்துரலாம். எனக்கு என்னமோ ஒரு ஸ்கூல்ல படிச்சு நம்ம கையிலேயே கொண்டு வந்து எல்லாத்தையும் குடுத்து நம்மள படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வச்ச மாரி இருந்துச்சு. நம்மளா தேடி அலைஞ்சு எங்க இருக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி தேடி அலையறதுக்கான நேரம் தான் நமக்கு இல்ல. அன்மேரிடா இருந்தாங்கன்னா நம்ம ஜாலியா படிக்கலாம். பட் மேரிடுக்கு அந்த டைம்ங்கிறது தான் பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. 2 பசங்கள வச்சுட்டு நான் படிக்கும்போது என்னோட டைம் நான் இருக்கிற டயத்த நான் எப்படி யூஸ் பண்றதுங்கிறதுக்கு ப்ரொஃபசர் அகாடமி எனக்கு 100% ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அந்த ரிசல்ட் பார்த்த அந்த ஒரு தருணம் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இருந்துச்சு. இனிமே நம்ம யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதணும், பிரிப்பேர் பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி என்ன மாரி டைம் இல்லாதவங்க, எனக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டும் நான் இத வந்து நான் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு என்ன மாரியே அ யுஜிசி நெட் முடிச்சுட்டு நான் பிஹெச்டி அட்மிஷனுக்கு போகணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா இது மாரி ஒரு அகாடமிக் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களால ஈஸியா செய்ய முடியும். அதுவும் ப்ரொஃபசர் அகாடமி மாரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நீங்க அத ஈஸியா அச்சீவ் பண்ணிருவீங்க. அவங்க எல்லாத்தையும் தேடி கொண்டாந்து நம்ம கையில குடுத்துருவாங்க. நம்மளோட வேலை படிக்கிறது மட்டுமா தான் இருக்கும். இந்த எக்ஸாம் வரதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு டைம் குடுக்குறாங்க. ரிசல்ட் வரப்போகுது. எல்லா ரிலேட்டட் இஷ்யூஸுமே நம்ம வேற எந்த சோசியல் மீடியாவையும் போய் தேட வேண்டியதில்ல. நம்ம இவங்கள்ட்ட ஜாயின் பண்ணோம்னா, இவங்களே கரெக்ட்டா எல்லா விதமான லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நமக்கு வந்துரும். இப்ப எக்ஸாம் வருது, எக்ஸாம் கேன்சல் ஆகுது, இல்ல எக்ஸாமுக்கான டைம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இவங்களே அவங்களுக்கு நம்ம கரெக்ட்டா சொல்லிடுறாங்க. நம்ம வேற எதையுமே நம்ம தொடவே வேண்டியதில்ல. சோசியல் மீடியா பக்கம் போகவே வேண்டியதில்ல. நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டோட நம்ம இங்க படிச்சோம் அப்படின்னம்னாலே, ஆட்டோமேட்டிக்கா எல்லா நியூஸும் நமக்கு வந்துரும். அதனால நம்ம வேற எந்த விஷயத்திலயும் டைவர்ட் ஆகாம படிச்சோம்னாலே போதும். நம்ம கண்டிப்பா நம்ம நெனச்ச கோல நம்ம அச்சீவ் பண்ணிறலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டூ ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க இது மாரி ஒரு ப்ரொஃபஷனல் அகாடமி கைடன்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களாலயும் முடியும். நீங்களும் என்ன மாரி ஒரு நாள் சக்சஸ் ஸ்டோரி சொல்வீங்க. நான் வந்து சக்சஸ் ஸ்டோரி கேட்டப்ப அதான் நெனச்சேன். நம்மளும் ஒரு நாள் இதே மாரி சக்சஸ் ஸ்டோரி சொல்லணும் ப்ரொஃபசர் அகாடமிக்காக அப்படின்னு நெனச்சேன். நான் நெனச்சத 1 வருஷம் கழிச்சு நான் முடிச்சுட்டேன். அதே மாரி நீங்களும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல அடுத்தடுத்த 6 மந்த்ஸ்லயே வருது உங்களுக்கு. 6 மந்த்ஸ்லயே நீங்களும் ஒரு சக்சஸ் ஸ்டோரி சொல்லணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க் யூ டூ ஆல்.